இந்த விஷ்கேரோட டிண்டட் செரமைட் லிப் பாம் எல்லாரும் சொல்கிற மாதிரி உங்களோட லிப்ஸோட பிக்மெண்டேஷனை கம்மி பண்ணி உங்களோட லிப்ஸை நல்லா மாய்ஸ்டராக வச்சுக்குமா இல்லையா அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருக்குன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வரது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரியும். இது என்னோட ஹானஸ்டான ரிவ்யூ, எந்த ஒரு ஸ்பான்சர் வீடியோவும் கிடையாது. அண்ட் நான் இந்த ப்ராடக்ட்டை 1 வீக்காக ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்ககிட்ட ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்க்ரீனில் விசிபிள் ஆகிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே இந்த ப்ராடக்ட்டோட கீ இன்க்ரீடியன்ட். எதனால இந்த ப்ராடக்ட் உங்களோட லிப்பை ப்ரொடெக்ட் பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, இதில் SPF 50 அண்ட் PA+++ ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஹையான சன் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் சன்னில் எக்ஸ்போஷர் ஆகிற பர்சனாக இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். UV ரேஸ்லேருந்து உங்களோட லிப்ஸை ப்ரொடெக்ட் பண்ணி உங்களோட லிப் வந்து பிக்மெண்ட் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும் அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஏற்கனவே உங்களோட லிப் பிக்மெண்டடாக தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா கூட டெஃபினட்டாக இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் கோஜிக் ஆசிட் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் டே பை டே யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது உங்களோட லிப் பிக்மெண்டேஷனும் ரெடியூஸ் ஆகும். அண்ட் உங்களோட லிப்பை மாய்ஸ்சராக வச்சுக்கிறதுக்காக இதில் வந்து நேச்சுரல் ஆயில், ஷியா பட்டர், கொக்கோ பட்டர் அப்படிங்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து ஒரு டிண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த டிண்ட் வந்து உங்களோட லிப்புக்கு வந்து ஒரு நேச்சுரலான லுக்கை கொடுக்கும். உண்மையாகவே உங்களோட லிப் வந்து ஒரு பிங்காக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். உங்களோட லிப்பில் இருக்க பிக்மெண்டேஷனை ஹைட் பண்ணி உங்களோட லிப்பை வந்து நல்லா வந்து மாய்ஸ்சர்டாகவும் உங்களோட லிப் வந்து உண்மையாகவே ஒரு பிங்கிஷ் க்ளோவில் இருக்க மாதிரி அது வந்து காட்டும். அந்த டிண்ட் ரொம்ப ஹையாக இருக்காது, ஒரு மினிமலான இதில் தான் இருக்கும். ஸோ ரொம்ப ஹையான டிண்ட் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அண்ட் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போது நல்லாயிருக்கும், பட் செகண்ட் டைம் அப்ளை பண்ணும்போது இதோட டெக்ஸ்சர் வந்து லைட்டாக வேக்ஸியாக ஃபீல் ஆகும். இதில் வந்து ஃப்ராக்ரன்ஸ்ன்னு பார்த்தோன்னா ரொம்ப மைல்டாக தான் ஆட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஹெவியாலாம் இல்லை. எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து பிடிச்சிருக்கு. இந்த ப்ராடக்ட்டுக்கு நிறையா பாசிட்டிவ் ரிவ்யூஸும் இருக்குது, நெகட்டிவ் ரிவ்யூஸும் இருக்குது. நான் எதனால இந்த ப்ராடக்ட்டுக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் வருதுன்னு நினைக்கிறேன்னா, நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக உங்களோட லிப் பிக்மெண்டேஷனை இந்த ப்ராடக்ட் வந்து ரெடியூஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் அந்த மாதிரி கிடையாது. ஒரு 35 to 40% வந்து ரெடியூஸ் பண்ணுது. பட் உங்களோட லிப் லைட்னர் வந்து ரெடியூஸ் பண்ணுற அளவுக்கு இந்த ப்ராடக்ட் ரெடியூஸ் பண்ணுதான்னு கேட்டிங்கன்னா நான் டெஃபினட்டாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். பட் நீங்கள் சன்னில் எக்ஸ்போஷர் ஆகும்போது உங்களுக்கு ஒரு பிக்மெண்ட் ஆகும்ல, அந்த பிக்மெண்டேஷன் வராமல் இருக்கிறதுக்கு டெஃபினட்டாக நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை ட்ரை பண்ணலாம். அண்ட் இது வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ப்ராடக்ட்டை பற்றின ரிவ்யூ நான் கொடுத்துருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் வேறு எந்த ப்ராடக்ட்டை பற்றி நம்ம ரிவ்யூ பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிவிட்டு ப்ரொஃபஸர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.